வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 47 பணம் என்ற விஷத்திரை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. அறநெறிக்கு முரணாக ஆட்சி செய்தல், அந்நிய நாடுகள் மீது படையெடுத்தல், பிற நாட்டுச் செல்வத்தை சுரண்டி வாழ்தல், பிழைப்பதற்கு தொழிலின்மை, அடிமை, ஏழ்மை, நிறம் முதலாம் பேதத்தால் பகை உண்டாதல், நிலை குலைந்து பஞ்சமா பாபம் செய்தல், பிறவும் உலகில் நமது பொருளாதாரம் பணம் என்ற விஷத்திரை பின் இருத்தலால் ஆம். இந்த கவிதையில் அருட்தந்தை சொல்கிறாங்க, இந்த பணம் வந்த பிறகு மனிதர் வாழ்வில் எத்தனை துன்பங்கள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சமுதாய கேடுகள் வந்திருக்கு பாருங்க. உண்மையில் பணம் நாம தான் கண்டுபிடிச்சோம், நம்ம சௌகரியத்துக்காக தான் கண்டுபிடிச்சோம். பண்ட மாற்றை இன்னும் சுலபமாக்குவதற்கு தான் பணம் கண்டுபிடிச்சோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதற்கு ஒரு எல்லை கட்டாததால், ஒரு அளவு முறை வைக்காததால் தான் இத்தனை துன்பங்களும். நம்முடைய பொருளாதாரத்தையே இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு, பணம் என்ற ஒரு விஷத்திரைக்கு பின் தான் இன்று நம் பொருளாதாரம் இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்னென்ன? அறநெறிக்கு முரணாக ஆட்சி செய்தல். ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் எதுக்கு இத்தனை ஊழல்னு நினைக்கிறீங்க? பணம் சேர்த்துறதுக்கு தானே. அப்படி சேர்த்த முடியாதுன்னு தெரிஞ்சால் முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? 5 வருஷம் நம்மளோட ஆட்சியில் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போவோம், நம்முடைய சமூகத்தை நம்மால் முடிந்தவரை உயர்த்துவோம். இப்போ அந்த சிந்தனையே சிந்திக்க இடம் விடாமல் எவ்வளோ பணம் சேர்த்தலாம், இருக்கிற 5 வருஷத்துக்குள்ளே எத்தனை கோடியை சுருட்டலாம். என்ன காரணம்? பணத்திற்கு நாம் அளவு கட்டவில்லை. அது மட்டுமா? அந்நிய நாடுகள் மீது படை எதுக்கு எடுக்கிறான்? செல்வம் தானே காரணம். இன்னும் 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 என்கின்ற பேராசை, பிற நாட்டு செல்வத்தை சுரண்டுவது, அதைவிட கொடுமை, தன் சொந்த நாட்டிலேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லப்படுகிற வேலையில்லா திண்டாட்டம். ஆட்சியாளர்கள் அதை போக்குறதுக்கு அக்கறை எடுக்கல. இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு நினச்சா நான் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆக பணம் வேணும், அதிக பணம் வேணும். அதனால தான் இத்தனை துன்பங்கள். அடிமை கொள்வது மனிதரை, ஏழ்மையை கொண்டு மனிதரை மட்டமாக நினைப்பது, அதே போல் இத்தனை கற்பனை பேதங்கள், நிறத்தை கொண்டு மனிதர்களை பகைப்பது, இன்னும் பஞ்சமகா பாபம். இது அத்தனை மகரிஷி அதுதான் அவருடைய நுட்பம் பாருங்கள். இவ்வளவு சொல்லிட்டு அதன் பிறகு சொல்கிறார், பிறவும். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது லிஸ்ட்டு, எண்ட்லெஸ் லிஸ்ட்டு. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ சேர்த்துக்கோங்க. இத்தனை துன்பத்திற்கும் என்ன காரணம்? பணத்திற்கு நாம் இன்று கொடுக்கும் ஒரு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் தான் காரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.